பாக்யா சொல்றாங்க, ஸ்வீட் கொடுத்து சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி ஏன் தயங்கி தயங்கி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. பாக்யா, உன்னை யார் கூப்பிட்டா? இந்த விஷயத்த சொல்ல சொன்னாங்களா? நீ எதுக்கு இப்ப வந்த? நீ சொல்ல வந்து தயங்கி தயங்கி நின்னீங்க, அதனாலதான் நான் சொன்னேன். எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்டேனா? மணி கணக்குல சொல்லவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா உங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என் பசங்க என்ன வெட்டியாவா இருக்காங்க? எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கு. தேங்க்ஸ் சொல்லாட்டியும் பரவாயில்ல, கோவப்படாதீங்க கோபி. பாக்யா பாப்கார்ன் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ராமமூர்த்தி சொல்றாரு, ஈஸ்வரி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் மறைச்சிருக்க. உன் மகனுக்கு சப்போர்ட் பண்றியா? கோபி எல்லார்கிட்டையும் பேச முயற்சி பண்றாங்க. எல்லா பசங்களும் பேசாம அவங்க ரூமுக்கு போறாங்க. பிள்ளைங்க முகத்தை பார்த்தல கோபி, உனக்கு சந்தோஷமா? போய் நிம்மதியா இரு கோபி. சொன்னதை கேட்டா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அது சரி, என்னைக்கு நான் சொன்னதை நீ கேட்ட? சொல்லிட்டு போயிடுறாங்க. செலியன் ஜெனி கிட்ட சொல்றாங்க, எங்க அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நாங்க கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தான். இத ஒரு ரீசனா வச்சு என் குடும்பத்தை தப்பா நினைச்சிடாத ஜெனி. நான் இவ்வளவு பேசுறேனே, பதிலுக்கு ஏதாவது சொல்லலாம்ல? இல்லையா மாலினிக்கு ஏதாவது குழந்தை இருக்கா? இல்ல அவ பிரெக்னெண்டா இருக்காளா? நீ இந்த மாதிரி கேக்குற? நீயும் மாலினியும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கல்ல, இந்த மாதிரி மாலினி பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லுவியா? குழந்தை விஷயம் சொன்னதுல இருந்து இதான் செலியா தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. எதுவுமே என்னால யோசிக்க முடியல. சும்மா சொல்றேன் ஜெனி, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. கண்டிப்பா தெரியுமா செலியா? கண்டிப்பா தெரியும் ஜெனி. அழுகுறாங்க. அத பாக்யா பாக்குறாங்க. குட்டி, அம்மா ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கேன், வேண்டாமா? டாடி கல்யாணம் பண்ணதே எனக்கு பிடிக்கல. பாப்பா எல்லாம் பிறந்தா எப்படிமா? அப்பா எனக்கு என்ன வேணும்? ராமருமா தண்ணிய குடிக்கா. உனக்காண்டி நாங்க எல்லாரும் இருக்கோம். லைஃப்ல யாராவது உன்னை கேலி பண்ணுனா அத பாத்துக்கிட்டு உன் அம்மா சும்மா இருப்பேனா? அப்பா இருக்கிறதுனால தானே இவ்வளவு கவலைப்படுற. அவர் இல்லாட்டி நம்ம கவலைப்பட்டிருக்க கூட மாட்டோம். ஏன் நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நம்மளால மாத்த முடியாதத நம்ம ஏத்துக்க பழகணும். இல்லையே பாதி பிரச்சனை சரியாயிரும். உனக்கு கஷ்டமா இல்லையாம்மா? உனக்காவது அப்பான்னு ஒரு பாண்டிங் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு கஷ்டப்படுறதுக்கு? தூங்கினியா? எழில் மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. செலியன் 2 பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. செலியா இதெல்லாம்? அம்மா அன்னைக்கே வேண்டான்னு சொன்னாங்களான்னு சொல்றாரு எழில். வீட்டுல குடிக்க கூடாதுன்னா வெளியே போயாடா குடிக்கிறது? எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? மனசு சரியில்லை எழிலுக்கு. ஒரு மாதிரி துக்கம் தொண்டையை அடைக்குது எழில். இந்த குடிச்சா சரியாயிருமா செலியா? எழிலும் செலியனும் குடிக்கிறாங்க. என்னாச்சு செலியா? அப்பா பண்ண கூத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? எழில, அதுவும் ஒரு இடத்துல போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதை விட பெரிய யோசனை போய்கிட்டு இருக்கு. இது என்ன செலியா? எழில, இவ்வளவு சண்டை நடக்குதுன்னு ஜெனிய சமாதானப்படுத்த போனேன். மாலினிக்கு குழந்தை இருக்கான்னு கேட்டாடா, இல்லாட்டி பிரெக்னெண்டா இருக்காளான்னு கேக்குறா. லைஃப் இனிமேட்டு இப்படிதான் போகுமான்னு பயமா இருக்குடா எழிலு. உன்னை நம்புற நாள் திருப்பியும் வரும். ஜெனி உன்னை நம்புவாங்கடா. எழிலு, அப்பா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நம்பலடா. அவரை விடு, அது எந்த எல்லைக்கும் போவார்ரா அவர் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு. நம்ம அம்மாவை யோசிச்சு பாரு. வீடு அம்மா பேர்ல தான் இருக்கு. அப்பா இருக்கதே அவ்வளவு பெரிய தப்பு. லட்சணத்துல அவர் குடும்பம் குழந்தைன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனுஷனாடா? எதுக்கு அம்மா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கணும்? இப்ப கிடையாதுடா எழிலு. முதல்ல அந்த ஆளை வீட்டை விட்டு கிளப்ப சொல்ல போறேன். பிரச்சனை வந்தாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, இந்த வீட்டை விட்டு போக சொல்ல போறேன். நீ சொல்றதுதான் கரெக்ட். இனிமேட்டு அவர் இந்த வீட்டுல இருக்க வேணாம். நம்ம அம்மா தாண்டா ரொம்ப முக்கியம். பாவம்டா, நமக்காண்டி நிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் நிக்கணும். ஏதாவது பேச்சு அந்த ஆளை அனுப்பிடலாம். குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.